நற்கிரிகளை உங்களில் தொடங்கினவர். அதை இயேசு கிறிஸ்து திரும்ப வர்றாரு இல்லையா? அவர் வர்ற வரைக்கும் அந்த நற்கிரிகளை தொடர்ந்து உங்களை கொண்டு அவர் செஞ்சுட்டே இருப்பார் அப்படிங்கிறத நான் நம்பி ஒவ்வொரு நாளும் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்குள்ள அந்த நற்கிரிகளை தொடங்கினது அவருதான். சொல்லுங்க பக்கத்தை பிடிச்சு, உங்களுக்குள்ள இந்த நல்ல விஷயத்தை தொடங்கினது அவரே நல்லபடியா முடிச்சு கொடுப்பாரு. இந்த ஊழியத்தை உங்களுக்குள்ள தொடங்கினது அவர். இந்த ஜெபத்தை உங்களுக்குள்ள தொடங்கினது அவர். இந்த விசுவாச வாழ்க்கைய உங்களுக்குள்ள தொடங்கினது அவருதான். சொல்லுங்க, எல்லாமே அவருதான். அதனாலதான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் விசுவாசித்திருக்கிறவர், நான் நம்புகிறவர் இன்னார் என்று எனக்கு தெரியும். ஏன்னா என்னில் இந்த நற்கிரிகளை, இந்த நல்ல விஷயங்களை, இந்த விசுவாசத்தை, இந்த ஊழியத்தை, இந்த ஜெப வாழ்க்கைய, இந்த பரிசுத்த வாழ்க்கைய எனக்குள்ள இருந்து தொடங்கினது அவரு. நான் தொடங்கல, எனக்குள்ள இருந்து அவரு தொடங்கினார். இல்லையா? பழைய ஏற்பாடு எல்லாமே நாம தொடங்கணும், புதிய ஏற்பாடு எல்லாம் அவரு நமக்குள்ள தொடங்குது. ஆமா, அவரு தொடங்கினாருன்னா மகிமையா இருக்கு. ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் என்பது பழைய ஏற்பாடு, பழைய உடன்படிக்கை. இயேசு கிறிஸ்துனுடைய ஆரம்பமே அற்பம் அல்ல, அற்புதமா இருந்துச்சு. ஆமா, அவர் ஆரம்பிக்கும் போதே அற்புதமா ஆரம்பிச்சார். வாசிங்க யோவான் 2ஆம் அதிகாரத்துல அவர் அற்புதமா ஆரம்பிச்சார். எல்லாம் குறைய இருந்துச்சு, கல்யாண வீடு குறைய இருந்துச்சு, பாத்திரம் எல்லாம் காலி ஆயிடுச்சு, திராட்சரசம் அவங்களுக்கு இல்லை. இப்ப பாருங்க கர்த்தர் என்ன செய்யறாரு? அற்புதமா ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க, ஒரு விஷயத்தை அவர் ஆரம்பிச்சாருன்னா பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, எங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சாருன்னா அற்புதமா இருக்கும், மகிமையா இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஆய் மேல கையை வச்சு சொல்லுவாங்க, இதுவரைக்கும் இந்த ரசம் எங்கே இருந்தது?